அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை செய்ய போகிறேன். இப்போ இங்கே நடுத்தேரில் வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரத்தாண்ட மக்களுக்கோசம் மக்கள் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை அப்படின்னு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க துன்பங்களை தீர்க்கறதுக்கு நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவங்க துயரங்களை தீர்க்கறதுக்கு அவங்க எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்காங்க, கற்பூரம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஊதுவத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ஊதுவத்தி கற்பனை ஏற்றி அவங்க கோரிக்கையை வச்சு இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கோசம் ஒரு சேவை, என்னால் முடிஞ்ச சேவையை நான் இறைவன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன். இதுதான் இறைவனோட சேவைன்றது. மக்களுக்கு எதனா துயரங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். பண்ணும்போது நம்ம இறைவன் அந்த மக்களுக்கு உதவி பண்ணுறாரு என் மூலயமா அப்படின்றது தான் இது விளக்கம். நான் எப்போயுமே பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதை ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பூஜை பண்ணுறேன். நான் பூஜை நடுத்தரில் பண்ணுறேன். நடுத்தரில் வேப்ப மரம், நான் வச்சு வேப்ப மரம் வளர்ந்து ஆளாக இருக்கிறாங்க. அந்த வேப்ப மரத்தாண்ட நான் நடுத்தரில் உட்காந்து இருக்கிறேன். மக்களுக்கோசம் அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் நிற்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செய்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் பிரம்மதேவாய நமஹ, ஓம் பிரம்மதேவாய நமஹ, ஓம் கணபதி நமஹ, ஓம் கணபதி நமஹ, ஓம் கணபதி நமஹ, ஓம் கதிர்வேலா நமஹ, ஓம் கதிர்வேலா நமஹ, ஓம் கதிர்வேலா நமஹ, ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம். உலகத்தில் இருக்கும் இயற்கை தெய்வங்கள் அனைத்து பேருக்கும் சமர்ப்பணம். உலகத்தில் இருக்கும் அத்தனை குருமாருக்கும் சமர்ப்பணம். உலகத்தில் இருக்கும் அத்தனை தெய்வத்திற்கும் சமர்ப்பணம். குலதெய்வ வழிபாட்டை செய்கின்றேன், ஏற்றுக்கொள்ளும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.